வணக்கம் நேயர்களே. இலங்கையிலிருந்து லண்டன் செல்வோருக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அதிலும் குறிப்பாக தமிழர்களுக்கு ஒரு செய்தி. போரிஸ் ஜான்சன் பிரித்தானியாவில் கொண்டு வந்த புலம்பெயர்ந்தோரை உகண்டா நாட்டு, ஆப்பிரிக்க நாட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற திட்டமும், அதனைத் தொடர்ந்து வந்த பிரதமர் ரிஷி சுனக் அதையே கொண்டு வந்தார். சட்டவிரோதமாக ஆங்கில கால்வாய் மூலமாக பிரித்தானியாவுக்கு நுழைபவர்களை நாடு கடத்த வேண்டும், அதுவும் ஆப்பிரிக்க நாடான உகண்டாவிற்கு. போரிஸ் ஜான்சனுடைய முறையை ரிஷி சுனக்கும் பின்பற்றினார். ஆனால் இப்பொழுது பிரித்தானியாவில் பதவியேற்றிருக்கக்கூடிய தொழிலாளர் அரசாங்க பிரதமர் ஸ்டார்மர் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லியிருக்கின்றார். புலம்பெயர்ந்து அகதிகளாக பிரித்தானியாவுக்கு நுழைந்த 90,000 பேருடைய விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்பட்டு அவர்களை பிரித்தானியாவில் குடியேற்றுவது என்று முடிவெடுத்திருக்கின்றார். அதிலும் 60,000 பேருடைய விண்ணப்பங்கள் உடனடியாக நிராகரிக்கப்படாமல் ஏற்றுக்கொள்ளப்படும். பரிசோதனை செய்து ஆய்வுகளை பார்த்து அவருடைய விண்ணப்பங்களை பார்த்து அனுமதிக்கப்படும். அது தவிர இந்திய பெருங்கடலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 60 இலங்கை தமிழர்கள் இருக்கிறார்களாம். அவர்களுக்கும் சில சமயங்களில் இந்த வாய்ப்புகள் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்களும் சட்டவிரோதமாக அகதிகளாக புலம்பெயர சென்றவர்கள் தான். எனவே அவர்களுக்கும் இந்த வாய்ப்பு வழங்கப்படவிருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக இப்பொழுது பிரித்தானியாவின் பிரதமராக பதவி வகித்து வருகின்ற தொழிலாளர் அரசாங்கம் ஸ்டார்மர் பிரதமர் எடுத்த இந்த முடிவானது உலக மக்களுக்கிடையே, குறிப்பாக ஆசிய நாடுகள் மற்றும் மற்ற நாடுகள் இருந்து லண்டனுக்கு வாரவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இல்லை என்றால் நாங்கள் இப்பொழுதில்லை எப்பொழுதும் கிட்டத்தட்ட பிரித்தானியாவை நினைத்து பார்க்க முடியாது என்றால் அவ்வளவு பேர் அங்கு கூடியிருக்கிறார்களாம். நிறைய பேர், நாட்டுக்கு அதிகமானவர்கள் வந்து விட்டதாக ரிஷி சுனக் சொல்லியிருந்தார். அவர் கன்சர்வேட்டிவ் கட்சி. அதனால் தான் போரிஸ் ஜான்சன் கொண்டு வந்த நடைமுறையை அவரும் பின்பற்றினார். இப்பொழுது ஸ்டார்மர் அதை நீக்கியிருக்கிறார். இது எதற்கானது என்பது அரசியல் ரீதியாக இன்னும் அணுகப்படவில்லை, யோசிக்கப்படவில்லை. ஆனால் திட்டம் உண்மை, அதில் மாற்று கருத்து இல்லை. பெரும்பாலும் இதில் எங்களுடைய தமிழர்களும் இலங்கை தமிழர்களும் உள்வாங்கப்படுவார்கள் நம்பிக்கை இருக்கிறது. பார்ப்போம். மீண்டும் சந்திக்கலாம் உறவுகளே. வணக்கம்.